நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிளே தமிழ் வழியாக வரக்கூடிய 2026 இந்த வருஷத்துல ஒரு அதிசயம் இருக்குது. 2026 பார்க்காத ஒரு அதிசயம் இந்த வருஷத்துல மட்டும்தான் அந்த கிரகத்தோடைய கோள்கள் பக்கவா அமையும். 1 குரு பகவான், 2 சனி பகவான், 3 ராகு கேது. இந்த 4 கிரகத்தை வச்சுன்னா வருஷம் எப்படி இருக்கும் கணிக்க முடியும். 2026 பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகமும் ஏன் ராஜயோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? எல்லா வருஷத்தும் இது மாதிரி நீங்க அதிசயம் பார்க்க முடியாது. ஆனா இந்த வருஷத்துல மட்டும்தான் அதிசயம் இருக்குது. அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. இப்ப குரு பகவானா குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த 4 கிரகம் நல்லா இருந்துட்டா மனித வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஏன்னா சனி தான் ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு தொழில, உத்தியோகத்துல, ஆயில்ல ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட் ஒர்க்கை பார்க்குற சனி பகவான் தான். இவர் ஜாதகம் நல்லா இருக்கும். எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமாக விடுவாங்க என்ன சனி பகவானை கண்டா. அடுத்து குரு பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம். இவரும் ஒரு முக்கியமான கிரகம். வீட்டில் சுபகாரியம், சுப செலவு, நம்ம ஜாதகத்துல தோஷத்தை போக்குற ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை. இவரையும் நம்ம மெயினா பார்க்கணும். அடுத்து ராகு கேது வந்தாவே எல்லாரும் ஜாதகனோட இடத்துல வேகமாக போய் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ராகு எந்த இடம் இருக்கோ ஒரு மனிதனை பிரம்மாண்டமா கொண்டு போய் டக்குன்னு கீழே சறுக்கி விட்டுருவோம். ராகு கேது அப்படி கிடையாது. ஒரு மனிதன் அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லாமல் குழப்பத்தை கொடுத்துக்கணும். அப்போ இந்த ராகு கேதும் ஒருத்தருடைய ஜாதகத்துல முக்கியம். அப்போ இந்த எல்லா கிரகமும் அவருடைய நட்சத்திரத்தில் போகும்போது சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். இந்த 12 ராசியும் பக்காவா இருக்கு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒரு இதுல என்ன பலன் கொடுக்க தெரியுமா? கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2026 ஃபுல்லா என்னென்ன ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, இதுக்கு நான் வீடியோல இருக்கு. கடைசி முடி வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. எப்படி எதுலையுமே கடகராசிக்காரங்க பாருங்க, பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை. இவங்க எப்போதுமே கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த கடகராசி மட்டும்தான். எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசியார் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய தன்னம்பிக்கையான குணம் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியுப்பா, என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, தைரியம், நீதியான குணம், நேர்மையான குணம், பயங்கரமான ஒழுக்கமான குணம், நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரே ராசி கடகம் தாங்க. ஒன்றும் இல்லை, இவர் குடும்பத்துக்காக தன்னைத்தானே இழந்துருவாருங்க. எப்படி தன்னுடைய குழந்தை, குடும்பம், எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி. எல்லா வேலையுமே ஈஸியாக பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய ராசி. என்ன ரெட்ட மனசு இருக்கும், ஒரு வேலையை பல வாட்டி நல்லா யோசிப்பார். ஸ்டெடியாக ஒரு முடிவு எடுக்க முடியாது, ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கடகராசி என்பது அவருடைய 2026 இந்த 4 கிரகம் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும் போதும். உங்கள் வாழ்க்கை எல்லாமே 2026 பர்ஃபெக்டாக ஜெம்மையான யோகமாக இருக்குது பார்த்து. ஏன்னா நிறைய கிரகங்கள் நல்ல ஒரு பலத்தில் இருக்காரு. யார்? சனி பகவானே திரியோணஸ்தானத்தில் இருக்காருங்க. சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகத்தை வச்சு தான் இந்த வருஷ பலனே இருப்பாங்க. அப்போ இந்த 4 கிரகமும் ஒரு மனிதனுக்கு தோஷத்தையும் ஏற்படுத்தும், ஒரு மனிதனுக்கு யோகத்தையும் கொடுத்துரும். ஏன்னா அதிக நாட்கள் பயன்படுகிற கிரகம் அந்த கிரகங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, சனி பகவான் உங்களுக்கு திரியோணஸ்தானத்தில் இருக்காரு, செம்மையான டைம். ஒன்றும் இல்லை, 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் நல்லது மட்டும் தான் பண்ணணும். அதனால தான் இந்த வருஷம் 2026 நல்லா இருக்குங்கிற. ஏன்னா சனிபான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. ஒன்றா அடுத்து பாருங்கள், 12ஆம் இடத்துல குரு இருக்காரா. உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கெட்டது கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம், குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறார். ஏன்னா எப்போதுமே உங்கள் ராசியில் குரு உச்சமாவார். அப்போ இங்கே கெட்டதை தூக்கி போட்டிருங்க, நல்லதை மட்டும் உள்ளே கொண்டாங்க. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் குருவால் கண்டிப்பாக உண்டு. எப்படி வரலாம்? வெளியூர் மூலமாக, வெளிநாடு மூலமாக, அந்நியரால், நிறைய ஒரு திடீர் வருமானத்தால், திடீர் யோகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய கிடைக்க போகுது. யாருக்கு? உங்களுக்கு. அடுத்து பாருங்க, இந்த கேது பகவான் பாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க. கேது போல் கெடுக்க முடியாது, கேது போல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் இப்போ கொடுக்க போறாரு.
அவர் சுயசாரத்தில் இருக்கார். எப்போதுமே கடகராசிக்கும் இந்த கேதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா குரு கேது ஒரு மனிதன் இருந்தால் கோயிலே கட்டுவான்னு சொல்கிறான். அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது யார் ஜாதகத்துல கேது நல்ல யோகமாக இருக்கோ கேது கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி எடுத்துக்கணும். என்ன ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் 8ஆம் இடத்துல இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு மட்டும் தான் 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில பேருக்கு ராகு நல்லா இருந்தால் யோகத்தையும் கொடுத்துருவார். அப்போ அந்த 4 கிரகத்தை நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு எடுங்க. செம்மையான டைம் இருக்குது. இதுதான் இந்த வருஷத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். ஏன்னா இந்த வருஷம் 2026ங்கிறது ஒரு சில கிரகம் குரு உங்கள் ராசியை வந்து உச்சமாயிட்டாரா உங்களை யாருமே அசைக்க முடியாது. போட்டு அடித்து தும்சம் பண்ணிடுவீங்க. கடகம் எதுக்குமே கலங்காத. உன் லைஃப்ல கண்டிப்பாக இறைவன் இருக்கிறார். எவ்வளோ துன்பம் பார்க்கறது. வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க கேட்டு பாருங்க. நான் ஓப்பனாக கேட்குறேன். வேலை இல்லாமல் ஒரு வருஷமா வேலை உத்தியோகத்தில் தடை இருந்துச்சா இல்லையா? இதுதான் முதல் கேள்வியே. கடன் இருந்துச்சா இல்லையா? கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா சொத்து பிரச்சனை வந்துச்சா? இதெல்லாம் கேட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒன்று ஆமான்னு தலையாட்டிக்கிட்டே இருப்பார். ஆமாங்க இருந்துச்சுங்க. சும்மா இல்லை ராஜா, நிறைய கடன் இருந்துச்சு, பகை வந்துச்சு, எதிரி இருந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. மே மாசத்துலேருந்து எனக்கு வேலை சரியா அமையலை, நான் வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ சனிமானவர் வக்கரமா இருந்தாரா, திருமணத்தில் தடை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், உடல் ரீதியாக மருத்துவ செலவு, விரைய செலவு, கண் பிரச்சனை, எப்படி கண் பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிறைய பிரச்சனை, இன்கம் சரியாமைகளை, திருமணம் தான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு கிட்ட போகிறோம். ஏன் எனக்கு திருமணம் நடக்க மாட்டேது? ஏன்னா 7ஆம் வீடு 9ஆம் வீடு போயிட்டார். எனக்கு ஏன் சுப செலவு வீடு சுபகாரியம் நடக்க மாட்டேது? என்ன காரணம்? நிறைய ஒரு குழப்பத்தில் போயிட்டு. ஏன்னா சனிப்பன் வக்கரம் போயிட்டார். ஏன் திடீர்னு இப்போ காலில் அடிபட்டிருக்கும், திடீர்னு உடம்புல அடிபட்டிருக்கும், ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு பண்ணிலாம் கேட்டு பாருங்க. நான் சொல்கிற இந்த 3 மாதம் ஜூன் மாதம் கேட்டு பாருங்க. ஆமாம் பாருங்க, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சா? ஆமாம் கேட்டால் ஆமாம். இந்த ராகு இது என்ன பண்ணுச்சு? ராகு இது ஏதாச்சும் ஒரு வழக்கில் கொண்டாந்து வச்சிருக்கோம். எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு பிரச்சனை கொண்டாந்து வச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, இந்த குரு பகவான் தந்தை தாயுடைய ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ஒரு மருத்துவத்தில் விரைய செலவு கொடுத்துருக்கோம். ஆனால் மருத்துவமனைக்கு போகாமல் இருந்திருக்க முடியாது. நிறைய பேருக்கு தடங்கள் கொடுக்கும். ஆனால் இந்த 2026 உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறுது. ஏன்னா வருமானங்கிறது உங்களுக்கு குறையில்லாமல் இப்போ கிடைக்கும். இப்போ எதை வச்சு நீங்கள் வருமானம் இருக்குன்னு சொல்கிறீங்க? என்ன காரணம்? நல்லா பாருங்கள். உங்களுக்கு 9ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் 3ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக 11ஆம் இடத்தை அவர் வந்து பார்க்குறாரு. எப்படி 3ஆம் பார்வை ரொம்ப சிறப்பான பார்வை. அப்போ அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா வருமான பொருளாதார லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறான்னு அர்த்தம். எப்படி கொடுப்பார்? வெளியூர் மூலமாக, ஒரு பயணம் மூலமாக, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமான இன்கம் வரப்போகுது. ஏன்னா வீடு கொஞ்சம் 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ ஏதோ காசு பணம் இன்கம் ஏதோ கிடைக்க போதில்ல. அவர் பார்க்கறனால கண்டிப்பாக சொல்லலாம். இதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு. அப்போ சனிபவன் யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ கண்டிப்பாக வருமான இன்கம் பொருளாதாரம் இந்த வருஷத்தில் குறை இருக்காது. நகை வாங்குவீங்க பாருங்க. ஒன்று நகையை கொண்டு பேங்கில் வைப்பீங்க, இல்லை நகை வாங்குவீங்க. ஏன்னா பாதிக்கப்போ கண்டிப்பாக நகை வாங்குவீங்க. தங்கம் பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு இதை எழுதியே கொடுக்கலாம். கடகராசிக்கு டைமிங் நல்லா இருக்கும். உங்கள் ஜாதக தசாபுத்தி நல்லா இருக்கும். தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, மறந்துடவே கூடாது. நீங்கள் உங்கள் ஜாதக தசாபுத்தினா தான் இப்போ பாருங்கள், நிறைய பேருக்கு வண்டி வாகனம், வீட்டில் உள்ள பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, நகை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகுது. கோர்ட்டு கேஸில் ஜெயிப்பீங்க. எப்படி வச்சு சொல்ல முடியும் கோர்ட்டு கேஸில் ஜெயிப்பீங்கன்னு? உங்களுக்கு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக 4ஆம் இடத்தை யார் பார்க்குறது? குருபவன் பார்க்குறாரா? உங்களுக்கு வழக்குனா யார்? குரு தானே. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஏதோ ஒரு வழக்கு போயிட்டு இருக்குல்ல, அந்த வழக்கை ஜெயிப்பீங்க. ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு. அப்போ எந்த பேங்கில் லோன் கேட்டாலும் சரி, வழக்கில் சரி, வேலை உத்தியோகத்தில் தடைகள் நீங்கும். நல்ல வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்குற எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்குல்ல, அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது. வெளிநாடு வாழ்க்கை, சரியாந்திர வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, செம்மையான வாழ்க்கை, வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் 12ஆம் இடத்துல குரு போய் நேராக 6ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு ப்ரொமோஷனோட வரலாம். வேறு கண்ட்ரி விட்டு வேறு கண்ட்ரி போகலாம். வேலைக்காண்டி முயற்சி, அரசாங்க வேலைக்கோ ஒரு தனியார் வேலைக்கோ ஏதோ வேலைக்காண்டி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது ராஜா. இதை விட்டுறாதீங்க ராஜா. லைஃப்பை ஜெயிக்கக்கூடிய இடம் பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்துங்க, பேங்கு, கடன், பகை, எதிரி எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வரும். பிடிச்ச பெண்ணு காதல் திருமோ, 2ஆவது திருமோ, குழந்தை பாக்கியமா நிறைய பேருக்கு கிடைக்கும் ராஜா. 9ஆம் இடத்து சனி பகவான் நல்லா பலமாக 3ஆம் இடத்து முயற்சி, மெயினாக 3ஆம் இடம் நல்லா இருந்தால் குழந்தை கிடைச்சிரும். 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, முயற்சியை பார்க்குறாரு. அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு. சொத்து சொந்த பிரச்சனை வில்லங்க சரியாகும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை பார்த்து தசா பார்த்து தூக்கி வச்சு அடிங்க. இப்போ தொழிலில் மிகப்பெரிய அளவு போவீங்க. 6 மாதமாக தொழில் கீழே போய் கிடக்குது, கடனில் மாட்டிக்கிட்டீங்க. எனக்கு காசே தங்கலை வீட்டில். எத்தனை பேர் கேட்டு பாருங்கள் கடகராசியை பொறுத்தவரை.
மார்ச் மாதம்லேருந்து தொழில் சரியில்லை. இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் தொழிலில் சூப்பராக இருக்குது. பார்த்துக்கு எந்த ஒரு தடங்களும் வராது தொழிலில் சொல்கிறேன். மாமனார் மாமியார் ஒரு படிப்பு கல்வி வேலை கமிஷன் அவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். மெயினாக ஆசிரியர்களை பார்க்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை, எத்தனை பேருக்கு 2027 லாட்ரி யோகம் அடிக்க மட்டும் பாருங்கள். ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள். 2027 நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் காத்திருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணால் கண்டிப்பாக லாட்ரி யோகம் இருக்குது 2026. செம்மையான யோகம். ஏன் எதனால் லாட்ரி யோகம் இருக்குது, என்ன காரணம், என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? 2ஆம் இடத்துல கேதா, என்ன சொல்லிட்டேன், குருவும் கேதும் சேர்ந்தால் பயங்கரமாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது அவர் பூர்ண சுக்கிரன சாரத்தில் போகிறாரா, 11ஆம் வீட்டு சாரத்தில் போகிறாரா, கண்டிப்பாக நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் அள்ளி அள்ளி கொட்டும். ஜாத தசாபதி நல்லா இருந்தால் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம். ஜாதகம் மூவ் பண்ணுங்கள். இந்த 2027 ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. உடம்புல நோய் இருக்காது. தாய் தந்தைக்கு நிறைய பேருக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பேன், இனிமேல் இருக்காது. வீடு இடம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக. நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன வரும் இதில், முதல் நட்சத்திரமே புனர்பூச நட்சத்திரம் பாருங்கள். ஒரு பொறுமையான குணம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, எதுலேயுமே ஒரு திறமையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய சொல்லலாம். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி புனர்பூச நட்சத்திரம் போது எது வந்தாலும் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலே இனிமே தான் வாழ்க்கையில் வெற்றி 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 ஜெயிக்கக்கூடிய நேரம் இனிமே தான் வருது. நான் சொல்கிறது புனர்பூச நட்சத்திரத்தில் பொறுத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவமானம், பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு ரொம்ப தடையை சந்திச்சிட்டாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு வருஷமாக அவங்கள புழிஞ்சு அப்படியே சாராக புழிஞ்சிருச்சுங்க. இனிமேல் தான் நல்ல நேரம் நெருங்குது. இப்போவே பாருங்கள், ரீசெண்டாக ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் 2026 புனர்பூசணத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஆசிரியர் வேலை, அடுத்து பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, பண சம்மந்தோட வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வேலை பார்க்குறவங்க, வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. ஏன்னா புனர்பூசணத்தில் பார்த்து நமக்கு நிறைய தான் கொடுத்தீங்க. இனிமேல் தான் லைஃப்பில் ஜெயிக்க போகிறீங்க பாருங்கள். எந்த ஒரு தடையும் வராது. கெட்டதை தூக்கி போடுங்க. புனர்பூசணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது தேடி வருது. திருமண வாழ்க்கைலாம் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்தில் பிறந்தவங்க, எப்படி பூசத்தில் பிறந்தவங்க நல்ல உழைப்பாளிங்க. இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. நல்ல ஒரு திறமையான குணம், திறமையான உழைப்பான குணம், நல்ல பயங்கரமான டேலண்டான குணம் எல்லாமே இந்த பூசத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கும். இனிமேல் பூசணத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியை தான் அமையும். இனிமேல் தோல்வியே கிடையாது. ஏன் கிடையாது? சனிபான வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு. இதுக்கு முன்னாடி வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை, தடை, அவமானம் எல்லாத்தையும் பார்த்துட்டாப்புல. நிம்மதி இருந்துச்சா மட்டும் கேட்டுக்கணும். நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. யாருடைய ஜாதகத்தில் சனிபவன் கெட்டு போயிருந்தாரோ கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அவமானத்தையோ, ஒரு கண்டமோ, ஒரு மருத்துவ செலவோ, விரைய செலவோ, நிறைய ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலையா, கேளுங்க. பூசத்தில் போடுங்க, ஆமான்னு தான் தலையாட்டுவார். ஆனால் இனிமேல் இருக்காது. இப்போ வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக அமையுதுங்க. பூசத்தில் போகிறதுக்கு நல்ல ஒரு டைம் பக்காவாக இருக்குது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் நல்லா அழகாக அமையுது. இப்போ திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், குழந்தை எல்லாத்தையும் சொல்கிறேன். பூசத்தில் பிறந்த எல்லாரும் அனைவரும் சொல்கிறேன். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அனுகூலமான இருக்கும். உங்கள் ஜாதகம் அடுத்து மட்டும் பார்த்துங்க, நல்ல ஒரு யோகம் தேடி வரும். அடுத்து ஆயிலினஸில் பிறந்தவங்க 2026 ஒரு நிம்மதி இல்லை. எப்படி ஒரு நிம்மதி இல்லை, நிறைய குழப்பங்கள், நிறைய தடுமாற்றங்கள், வேலை உத்தியோகம் இல்லை, நிறைய செலவுகள், நிறைய ஒரு தடுமாற்றம் நிறைய பார்த்துட்டாங்க ஆயிலினஸில் பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெடியாக ஒரு விஷயம் இருக்க முடியாது. எல்லாமே ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குழப்பம் தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த 2026 செம்மையாக இருக்கும். வீட்டில் சுபகாரியம், இப்போ இடமோ, வீடோ, வீட்டு செலவோ, குடும்ப செலவோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில் ஒரு மாற்றமோ, நிரந்தரமாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது. யார் ஆயிலின்ஸில் பண்ணுறவங்க, ஒன்று அறிவு சார்ந்த ஐடிஐ ஃபீல்டு, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, நிறைய ஃபீல்டில் உள்ளவங்க பாருங்கள். இந்த ஆயிலின்ஸில் பண்ணுவாங்க செம்மையான 2 யோகம் இந்த 2027 பக்காவாக அமையுது. அப்போ ஜாதகத்தை எல்லாருமே தசாபதி எடுத்து பார்த்துட்டு பல்லாடுங்க. செம்மையான யோகம் உண்டு. மறுபடியும் 2026 கடகராசியை பொறுத்தவரை எல்லா கண்டத்தையுமே அடிச்சு நொறுக்கி மிகப்பெரிய வெற்றி உள்ள வருடமாகவே அமைகிறது.